பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கின்றார். பலருமே அவருடைய உரையை பார்ப்பதற்காகவே இங்கே வருகை தந்திருக்கின்றீர்கள் என்பது எனக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் இருந்து இங்கே இந்த 6வது உலக திருக்குறள் மாநாட்டுக்காக அவர் வருகை தந்திருக்கின்றார். மீண்டும் உங்களுடைய கரவொலிகளோடு அவரை இந்த மாநாட்டுக்கு வருக வருக என்று அன்போடும் தமிழின் பண்போடும் வரவேற்கின்றேன். அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை நான் செய்ய வேண்டும். எப்பொழுதுமே நாங்கள் வியந்து பார்க்கின்ற மகத்தான ஒரு பேச்சாளர் பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவர்கள். எங்கள் எல்லோருடைய பேரன்பிற்கும் உரிய பேராசிரியருடைய உரை கேட்டு மகிழப் போகின்றோம். அவரை பற்றி கூறுவதற்கு ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன. எவற்றை கூறுவது எதை விடுவது என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் சுருக்கமாக சில வார்த்தைகள். இலக்கிய சொற்பொழிவுகளில் தென்றலென தவழ்ந்து, பட்டிமன்ற மேடைகளில் புயலென சீறி, எழுத்துக்களில் ஆழமான சிந்தனைகளை விதைத்து, தமிழ் தாயின் தவப்புதல்வியாய் உலகெங்கிலும் பெருமைகளை நிலைநாட்டும் நிகரில்லா ஆளுமை பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவர்கள். அவரது பேச்சுகளை கேட்டிருப்பீங்க. அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வாழ்விற்கு வளம் சேர்க்கும், நலம் சேர்க்கும் அற்புதமான ஆவுடகங்கள் என்று சொல்லி, தமிழ் புயல் சும்மா இல்லை. தமிழ் புயல் உட்பட பல்வேறு விருதுகளையும் கௌரவங்களையும் இவர் பெற்றிருக்கின்றார். இவருடைய மொழி வீச்சும் தன் நம்பிக்கை பேச்சும் மாணவர்கள் உட்பட அனைவர் வாழ்வையும் மாற்றும் சக்தி கொண்டவை. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்று ஐயன் திருவள்ளுவர் மிக அழகாக சொன்ன திருக்குறளை பேராசிரியை அவர்களுக்கு நான் ஒப்புவிக்கின்றேன். அந்த குறள் கூறுவது போல அவருடைய சொல்வன்மை மிக அற்புதம். அப்படியான ஆளுமை மிக்க மதிப்புறு பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்களை அரங்கம் நிறைந்த கரவொலிகளோடு வருக வருக என்று இந்த அரங்கிற்கு, இந்த மேடைக்கு அன்போடு வரவேற்கின்றேன். பாருங்கள். விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதுவும் தடையுள்ளதோ? வல்லமைத்தாராயே இந்த மாநிலம் பயங்கர வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் தொழில்கள் என்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் கல்வி கடவுளுக்கான பிரார்த்தனையை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய 6வது திருக்குறள் மாநாட்டை கன்னட நாட்டில் எழுப்பி இருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கமும் வாழ்த்தும் பாராட்டும் நன்றியும். சிவன் இளங்கோ அவர்கள் மிக பிரயத்தனப்பட்டு தமிழையும் சைவத்தையும் வளர்ப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத மணித்துளிகளை செலவழித்துக் கொண்டிருக்கிறார். அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். திரளாக கூடியிருக்கிறீர்கள்.
காலையிலிருந்து மிக விமர்சையாக இந்த மாநாடு துவங்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஒரு சில மணித்துளிகளில் உங்களிடத்தில் நான் திருவள்ளுவத்தை நான் புரிந்து கொண்ட விஷயங்களை விதைத்து செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். இப்ப நிறைய பேர் செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அரை மணி நேரத்துல யூடியூப்ல வந்துடும். இதுவரைக்கும் என்ன எதுல பார்த்துருக்கிறீங்க? இதுல தானே பார்த்துருக்கீங்க. இன்னைக்கும் இதுலயே பார்க்குறீங்க. கடல் கடந்து வந்திருக்கல்ல, உங்களுக்காகத்தானே வந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டு ஒரு அரை மணித்தியாலம் உங்களோடு சேர்ந்து திருவள்ளுவத்தை சிந்திக்கலாம் என்று வந்திருக்கிறேன். அந்த ஆர்வத்தோடு நீங்களும் கேட்க வேண்டும் என்று என்னுடைய மன கிடக்கையை இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். பாரதி என்னை மிகவும் கவர்ந்த ஒரு மகாகவி. இந்த வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பல தமிழ் சான்றோர்களுடைய புகைப்படங்களை வைத்திருக்கிறார்கள். அதில் அங்கே பாரதியும் இருக்கிறார். நான் இங்கே வந்து உட்கார்ந்த வினாடியிலிருந்து பாரதியையும் வள்ளுவரையும் மாறி மாறி பார்த்துக் கொண்டே இருந்தேன். பாரதியார் தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு அடையாளத்தை சொல்கிறார். இப்போ எனக்கு இலங்கையை பற்றி அவ்வளவு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. முதலே சொல்லிட்டேன். தமிழ்நாட்டை பற்றி எழுத தொடங்கிய பாரதி ஒரு அடையாளத்தை சொல்கிறார். இது கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டிற்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறார். காரணங்களாக அவர் 3 விஷயங்களை அடங்குகிறார். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்னுமோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு, அதனால் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்றார். மற்றொரு இடத்திலும் இதே 3 கவிஞர்களை தூக்கி பிடிக்கிறார் பாரதி. இளங்கோ சிலம்பு இசைத்தது, தெய்வ வள்ளுவன் வான்மலை கலந்தது, கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும் என்று மீண்டும் இந்த 3 பேரை குறிக்கிறார். நான் கொஞ்சம் அடுத்த கட்டத்தில் மற்ற எங்கேயும் பாரதி இந்த 3 பேரை பற்றி சொல்கிறாரா என்று படித்து பார்த்த பொழுது தமிழர் சாதியை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். தமிழர் சாதி அமரத்துவம் வாய்ந்தது என்று உறுதி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் ஒரு பட்டியலை, ஏன் தமிழர் சாதிக்கு அழிவு இல்லை, ஏன் தமிழர் சாதி அமரத்தன்மை பெற்றது என்கிற அந்த பட்டியலை நான் படிக்கிறேன். கேளுங்கள். நான் ஏன் தமிழர் சாதிக்கு அழிவு இல்லை, அது அமரத்துவம் வாய்ந்தது என்று உறுதி கொண்டிருந்தேன் என்றால் சிலப்பதிகார செய்யுளை கருதியும் திருக்குறள் முடிச்சிருக்கலாம்ல, எப்படி விரிவுபடுத்தலாம் பாருங்க. திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளை ஆழம் விரிவும் அழகும் கருதியும் எல்லை ஒன்று இன்மை என்னும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயற்சி கருதியும் தமிழர் சாதிக்கு அழிவில்லை, அமரத்தன்மை வாய்ந்தது என்று எண்ணி இருந்தேன் என்று எழுதுகிறான் பாருங்கள். இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த இலக்கியங்களை கொண்டு செலுத்துவதற்கான கடப்பாடு மூத்த தலைமுறைக்கு வருகிறது. நான் இங்கே வியந்து பார்க்கிறேன். குழந்தைகள் இங்கே திருக்குறளின் பொருள் எடுத்து நடன
முக்கியமான நகர்வாக நான் கருதுகிறேன். இந்த உலகத்தில் தமிழர் இனத்திற்கு என்று வேதம் உண்டு, அதன் பெயர் திருக்குறள். வீடுகளில் நாம் நம்முடைய மதம் சார்ந்த வரைகளை வாசித்துக் கொள்ளலாம். ஆனால் இனமாக நாம் உயர வேண்டும் என்றால் நாம் அனைவரும் மதத்தை கடந்த ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய தமிழச்சிக்கு தமிழனுக்கு, ஒரு கிறிஸ்துவராக இருக்கக்கூடிய ஒரு தமிழனுக்கு தமிழச்சி, இந்து மதத்தை பின்பற்றுகின்ற ஒரு தமிழனுக்கு ஒரு தமிழச்சி, பொதுவாக ஒரு மறை இருக்கிறது என்றால் அதன் பெயர் வள்ளுவம் என்கின்ற மிகப்பெரிய உண்மையை நாம் அடுத்த தலைமுறைக்கு உணர்த்தியாக வேண்டும். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். இந்த உலகத்தில் ஏன் பைபிளுக்கு பிறகு பல மொழிகளில் பெயர்க்கப்பட்ட பேர் இலக்கியமாக குறள் விளங்குகிறது என்று யோசித்து பார்த்தால், தமிழர்களாக நாம் இருக்கிறோம் இல்லையா, நமக்கு என்று ஒரு அற்புதமான குணம் உண்டு. இது என்ன குணம்? நாம் எங்கே போனால் நான் ஒரு விஷயத்தை சொல்ல பாருங்க. ஒரு தமிழன் இருக்கிற வரைக்கும் மீண்டும் தமிழ் இனம் எழுந்து உயிர் பெற்று நின்று நிலைக்கும். இதுதான் உலகத்தில் மனித வரலாறு எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் தொழில்நுட்பமான ஆவணம். ஒரு தமிழ் இருந்தால் அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு தமிழ் போதும் தமிழ் இனத்தை மறுபடியும் தூக்கி நிறுத்துவதற்கு. இந்த உலகத்திலே எந்த மதமும் சொல்லாத, எந்த இன மொழி யாரும் சொல்லாத அற்புதமான விஷயத்தை உலகிற்கு தந்தவர்கள் தமிழர்கள். ஏன் நாம் இப்படிப்பட்ட குணமுடையவர்களாக இருக்கிறோம்? நாம் பேரன்பு கொண்டவர்கள், பெரும் கருணை கொண்டவர்கள், பேரறிவு படைத்தவர்கள். இந்த இனமே அப்படித்தான். இதை குறித்து ஓஷோவிடம் கேட்கப்பட்டது, ரஜினீஷ் என்கிற ஞானியிடம், ஏன் இந்த தமிழர்கள் மட்டும் ஒரு சாதியா இருக்கிறாங்க, எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கிறாங்க, இந்த தமிழர்களை மட்டும் புரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குது ஏன் என்றால், ஓஷோ சொல்கிறார், அவர்தான் இந்த பூமியில் பூர்வ குடிகள் என்று பேசுகிறார். இந்த பூமியில் பூர்வ குடிகள், இந்த பூர்வ குடிகளுக்கான ஒரு வேதம் இருக்கிறது என்றால் அது வள்ளுவம் என்றால் அந்த வள்ளுவம் என்ன சொல்கிறது? நான் வியந்து பார்க்கிறேன். நீ என்ன சாதி, நான் என்ன சாதி என்று கேட்கின்ற பொழுது காக்கை குருவி எங்கள் சாதி என்றார் பாரதி. நான் வியந்து பார்க்கிறேன். காக்கை குருவி எங்கள் சாதியை போய் அவன் கடந்து போகல. நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்று வேறு இல்லை, நோக்க நோக்க விளையாட்டம். The travel இருக்குல்ல, இந்த பயணம் எங்கிருந்து வாய்ப்பு இருக்கும் அவனுக்கு? Can you ask? Oh, that's why you can. I don't know what's your problem. Yeah, you told me I can't take the video. See how many people take the video. I don't know what's your problem with me. எல்லா உயிரும் என்பதாகத்தான் தமிழர்களுக்கான சட்ட புத்தகம். இன்னொரு வார்த்தை சொல்றேன். இரவு நேரத்துல நம்ம அம்மா எல்லாம் ராத்திரி ஒரு பிடி சோறு போட்டு தண்ணி ஊற்றி வைப்பாங்க. எனக்கு இலங்கை மற்ற நாடுகள் தெரியாது, எங்க அம்மா திருநெல்வேலி இருக்காரு போட்டு வைப்பாங்க. ஏன்னா ராத்திரியில யாரையும் வந்துட்டாங்கன்னா அவங்க பசியோடு தூங்கக்கூடாது. இந்த மாநாட்டினுடைய பொருண்மை கவர்னன்ஸ், ஆட்சிமை. ஆட்சிமை என்பதனை, இந்த பொருளை உலகத்திற்கு சொல்லக்கூடிய அடிப்படை விஷயம் எது என்று பார்த்தால், நான் வள்ளுவத்திலிருந்து இதை எடுத்து பார்க்கிறேன். நம்மாழ்வார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி, விவசாய விஞ்ஞானி இருந்தார். நம்மாழ்வார் என்பதற்கு பெயர். அவர் சொல்ற எது தெரியுமா? நிர்வாகம் என்ன தெரியுமா? சாவு வீடியா மாறுல அடிச்சுட்டு அழுதுட்டு கிடப்பாங்க. செத்த பிணம் இன்னும் கரை சேராமல் வீட்டிலேயே இருக்கும். அந்த வீட்டுல கூட ஒருத்தன் இருப்பாயா, வந்தவங்களுக்கு எல்லாம் டீ காபி கொடுக்கறதுக்கு. அதுக்கு பேர் தானே நிர்வாகம். ஐயோ அம்மா என்று அழுது புலம்புகின்ற வறுமையிலும் இழப்பின் உச்சத்திலும் இருக்கின்ற பொழுதும் முன்னால் இருக்கின்றவர்களுடைய பசியை தணிக்கக்கூடிய கவர்னன்ஸ் தமிழர்களுடைய கவர்னன்ஸாக இருந்திருக்கிறது என்பதுதான். இந்த ஒரு குரலை பார்த்து நான் விதிர்விதிர்த்து போகிறேன்.
இங்கே கிளினிக் இருக்குல்ல, கவனிங்க, மனசு சொல்லுது அது பெரியவர் தெரியாது சார், சொல்ல தெரியாது சார், பக்கத்தில் இருக்கக்கூடிய சொன்னாங்க, மனிதன் செய்ய பெரிய தப்பு கடவுளை படைக்கிறது. வித்தியாசமா இருக்கே, நாங்கெல்லாம் கடவுள் தான் கடவுள் படிச்சாலும் நினைச்சிட்டு இருக்கோம். இது வித்தியாசமா சொல்றாரு நினைக்கிறதுக்குள்ள அந்த மைண்ட் கூடுச்சு. வள்ளுவர் சொல்றாரு, சாமி செத்து போட்டோன்னு ஒரு கவிஞன் வந்து சாபம் கொடுப்பாங்க. தமிழ்ல கொடுக்குறாங்க சாபம். ஏய் சாமி, நீ ஏன் இருக்கிற? நீ செத்து போ. ஏன் தெரியுமா? இருந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கெடுகளை உலகை ஏற்றியான். ஒருத்தன் பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும், அவன் பசிக்கு அவனுக்கு சோறு இல்லை என்னும் பொழுது இந்த உலகத்தை படைத்த கடவுள் இல்லாமல் போகட்டும் என்று எழுத்தவன் பேராசார் வள்ளுவர். கடவுள் கொள்கைக்கு எதிரானதல்ல. தனி ஒருவனுக்கு உணவிலேயே இச்சகத்திலே எரித்திடுவோம் நான் பாரதி. அதற்கு முன்னால் வந்த உணர்த்தியே நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். இந்த ஆட்சியை தமிழர்களுடைய வாழ்வியல் நான் குழந்தைகளுக்கு சொல்கிறேன், இளைஞர்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய இனத்திற்கு என்று இருக்கக்கூடிய சட்ட புத்தகம் குழந்தைகள் திருக்குறள். நீங்கள் 1000 சட்டங்களை படித்துக் கொள்ளுங்கள். நீங்க இந்த ஊர்ல இருக்கிற சட்டம் படிச்சுக்கோங்க, யூகேல இருக்கிற சட்டம் படிச்சுக்கோங்க, யுஎஸ்ல இருக்கிற சட்டம் படிச்சுக்கோங்க, சிங்கப்பூர்ல இருக்கிற சட்டம் படிச்சுக்கோங்க, இந்தியாவில் இருக்கிற சட்டம் படிச்சுக்கோங்க, எங்க வேணாலும் சட்டம் படிச்சுக்கோங்க. சட்ட புத்தகமாக மனித வாழ்க்கை வரையறுத்து இருக்கக்கூடிய அறம் சார்ந்த சட்ட புத்தகம் திருக்குறள் மட்டும்தான். நான் 5 மொழிகளை தெரிந்து கொண்டு இதை சொல்கிறேன். அது ஒரு சட்டம். இந்த சட்டம் மனிதனை எப்படி வழிபடுத்துகிறது? நான் காலையில் இருந்து சில விஷயங்களை யோசித்தபடி இருக்கிறேன். இந்த நூற்றாண்டில் நாம் பயன்படுத்திய 2 முக்கியமான சொற்கள் என்னன்னு கேளுங்க. என்ன தெரியுமா? அதிகமா பேச்சு இந்த 20, 21ஆம் நூற்றாண்டில் நாம் பேசியது மனித உரிமை, சமூக நீதி. இந்த 2 சொற்கள் தான் அதிகமா பேசப்பட்டிருக்கக்கூடிய சொல். இந்த 2 சொற்கள். திருக்குறள் எழுதப்பட்ட காலம் சங்கம் மருவிய காலம். 17 கீழ்கணக்கு நூல்களில் வருகிறது திருக்குறள். 17 மேல்கணக்கு நூல்கள் பாட்டும் தொகை. 17 கீழ்கணக்கு நூல்களில் மூத்த நூலாக குறள் விளங்குகிறது. நீதி நூல்களுக்கான தலையாய நூலாக விளங்குகிறது என்றால் இதற்கு சில தகுதிப்பாடுகள் உண்டு. 1230 குறட்பாக்கள். இந்த 1230 குறட்பாக்கள் ஒவ்வொரு குறளையும் பொதிந்திருக்கக்கூடிய பேருண்மையை புரிந்து கொண்டால் போதும். நான் சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். அறமும் பொருளும் சார்ந்த இந்த பகுதிகளுக்கானதுதான் இந்த மாநாட்டில் அடிப்படையான பொருண்மையாக கருதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அறம் என்பது என்ன? நான் மற்ற மொழிகளில் எல்லாம் தேடி பார்க்கிறேன். அறம் என்கின்ற ஒரு பாயிண்ட் கலைச்சொல். நீங்கள் எந்த வேதத்திலும் எடுத்து பாருங்கள், விளக்கங்கள் தான் இருக்குமே தவிர கலைச்சொல் கிடையாது. தமிழுக்கு மட்டும்தான் இருக்கிறது அறம் என்கின்ற கலைச்சொல். நம்முடைய மதம் எது என்றால் தமிழர்களுடைய மதம் அறம். அறத்தோடு வாழ்கிறவர்கள் நாம். எது அறம்? வாய்மை. எது வாய்மை? ஒரு ஈஸியாக சொல்லிவிடுகிறார். வாய்மை எனப்படுவது யாது? யாதொன்றும் தீமையில்லாத சொல். எந்த தீமையும் விளைவிக்கவில்லையா? சில பேர் இருக்கிறாங்க, நல்ல வருவாங்க காலேஜுக்கு. இப்பதான் தூக்கு கழகத்தில் இருக்கிறேன். எங்களுக்கு காலையில் 7 மணி நேற்று தான் வந்து இறங்குது. நல்ல ஃப்ரெஷ்ஷா போகும்போதே காலேஜ் டிபார்ட்மெண்ட் ஏன் பரவாயில்ல ஒரு மாதிரியாக வந்திருக்கேன். அந்த சொல்லுக்கு எனக்கு பொருள் புரிஞ்சதே இல்லை. நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்க கூடாது என்றே தேடுகின்ற உலகத்திற்குள் இருக்கிறோம். நான் யோசிச்சு பார்க்கிறேன், எது சத்தியம், எது வாய்மை, எது அறம், எதை குறித்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. நான் சும்மா ஒரு விளையாட்டுக்காக சொல்றேன். பொறாமப்பட்டிருக்கீங்களா?
ஒரு நாள் போட்டி போட்டுக்கிட்டு 2 பிள்ளைங்களை வளர்த்துட்டு இருந்தவன் பங்காளிங்க 2 பேரும் தன் பசங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத வச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்களும் இன்னொருத்தவங்களும் நினைச்சுக்கோங்க, நீங்க ஏ இன்னொருத்தங்க பி, இந்த பங்காளி பி, 2 பேரும் பசங்களுக்கும் எக்ஸாமினேஷன் எழுதுங்க. எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் யாருக்கு பார்ப்பீங்க? சும்மா சொல்லுங்களேன், யாரு? இவ்வளோ கெட்டு போறீங்க மனசு. நம்ம பிள்ளைங்க தானே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளை பாஸ் பண்ணிடுறேன், பாஸ் பண்ண அடுத்தது உடனே பார்ப்போமா? பாஸ் பண்ணிடுச்சு. இப்போ 19 வயதுல ஒரு நெருப்பு, அதுக்கு பேர் பொறாமை இல்லையாங்க? இது பொறாமை தெரியுமா? பேப்பரை பார்க்குறீங்க, உங்க பிள்ளை பேர் வரல, உடனே பங்காளிக்கு பையன் நம்பர் பார்க்குறீங்க, இதுக்கு பேர் தான் பொறாமை. அவன் நல்லா இருக்கிறானே, நான் நல்லா இருக்கணும்னு சொல்றதுக்கு பேர் இல்லையா பொறாமை. நான் நல்லா இல்லாத போது எவனும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் பொறாமை. வள்ளுவம் என்ன சொல்லுது தெரியுமா? வாய்மை எனப்படுவது யாரு? யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். இது மட்டுமான்னு பார்த்தா அடுத்த கட்டை, இன்னைக்கு இரவு நீங்க தூங்க மாட்டீங்க. நான் இந்த குறளை ஒன்று சொன்னா, நம்மளாம் என்ன மாதிரி குறளை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம்? ஸ்வீட் சூப்பரான குறட்களை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் கத்தி, அருவா, இதெல்லாம் தீப்பந்தம். இந்த குறட்பாக்கள் இருக்குல்ல, இந்த குறட்பாக்களை நம்ம படிக்க வேண்டியது. ரொம்ப சாஃப்டான விஷயங்களை மட்டும் படிச்சுட்டு போயிடக்கூடாது. என்ன சொல்லுது பாருங்க குறள்? மறந்தும் பிறன்கேடு சூழற்க. ஆணை, இட்ஸ் an order from பேராசர். மறந்தும் பிறன்கேடு சூழற்க, சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவர் கேடு. ஏ அப்பா, அறம் இருக்குல்ல, அறம் வந்து கொள்ளுமா? பாரத்திற்கான வாழ்வியல் என்ன? அரசியலை பிழைத்தோர்க்கு அறம் கூட்டாகும். மறந்தும் பிறர் கேடு சூழற்க, சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவர் கேடு என்று பேசுகிறார் பேராசார். ஐயன் திருவள்ளுவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளாக நான் பார்க்கிறேன். இப்பொழுது நாம் சில பேரை பார்க்கிறோம், சில பேர் புகழ் கொண்டவர்களாக இருக்கிறார், சில பேருக்கு புகழ் இல்லை, பிரபலமாக இருக்கிறார். இதை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 28 வருஷம் ஆச்சு. பிரபலம் என்பது வேறு, புகழ் என்பது வேறு. 4 நாளைக்கு மேடையில வந்து யூடியூப்ல வந்துட்டா பிரபலம் ஆயிடலாம். பிரபலமாவது அல்ல, வாழ்வின் நோக்கம் புகழுடையவர்களாக வாழ்வது என்பதுதான் தமிழர் காட்டுகின்ற அறக்கோட்பாடு. தோன்றி அக்திலா, எனக்கு வள்ளுவர் ரொம்ப பிடிக்குதுங்க. எனக்கு எங்க தெரியுமா பெரியவங்க கத்துக்க வேண்டியது? நமக்கு இந்த குழந்தைகள் கிட்ட பேச தெரியல தெரியுமா? ஏன் நம்ம பேச கேட்க மாட்டேங்குது பிள்ளைங்க? யாராவது இங்க கை கொடுங்க, என் வீட்டுல என் பிள்ளை என் பேச்ச கேட்குது. பிள்ளை பேச்ச கேட்கறது இல்லை. ஏன் தெரியுமா? நாம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம், அதுக்கு திருப்பி கேட்போம் ஏன்னு. பதில் சொல்ல தெரியாது, கெட்ட வார்த்தையில திருப்பி கொடுப்போம். ஆனா வள்ளுவன் எப்படி பதில் சொல்றாரு பாருங்க. யாகாவாராயினும் கேட்கிறாங்க, சோக அப்படி சொல்லி எடுக்கப்பட்டு பதில் சொல்றான் பாருங்க. என்ன உன்னற்கல் கட்டளை உன்னை உங்க சான்றோரால் வேண்டப்படாத என்ன கம்யூனிகேஷன் கேது. இதனால் தான் தலைமுறை கடந்தும் நாம் வள்ளுவத்தை தூக்கி நிறுத்திக் கொண்டிருக்கிறோம். ஒரு அறத்தை பேசுகின்ற பொழுது அந்த அறம் பிறந்தால் என்ன நேரும் என்பதற்கு வள்ளுவர் கேள்வி கேட்டு பதில் சொல்லுகிறார். ஸ்டேட்மெண்ட், க்வெஸ்சன், ஆன்சர். பாருங்க, இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சமான இன்றைய இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது பிள்ளைகள். ஏன் தெரியுமா? பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து இத்தகைய மாநாடுகளை நடத்துகிறோம். அடுத்த தலைமுறையிடம் இதை கொண்டு சேர்ப்பதற்காக. அடுத்த தலைமுறையிடம், எந்த தலைமுறையிடம் கொண்டு சேர்க்க வேண்டும்
அறிவும் ஆற்றலும் பொருளாதார மேன்மையும் அதிகாரமும் படைத்த நம் தலைமுறையிடத்தில் தமிழ் சரியாக போய் சேரும் என்றார். தமிழர் சாதிக்கு ஒரு நாடு வழி இல்லை. அது அமரத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அது அமரத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்றார். நாம் சரியான வகையிலே குரலை அடுத்த தலைமுறைக்கு மொழி புரிவது போல் போய் சேர்க்க வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறோம். நான் இப்படி சொல்லுகிறேன். இலர் பலராக காரணம். இப்போ நான் பேசிட்டேன்னா ஒரு ஐயா லேட்டா வந்தாரா, அவரை ஒருத்தர் கூட்டிட்டு வந்து இடத்துல உட்கார வச்சாரா, அதை நீங்க வெளியில பார்த்தீங்களா, அதனால உங்க வாழ்க்கையில ஒரு இன்ச்சு கூட உயர போகுது. நீங்க நான் நின்று பேசிட்டு இருக்கிறேன்னா, ஏதோ ஒரு விஷயம் சொல்றேன்னா, கவனம் சரி எங்கேயோ பார்த்தீங்களா, நான் பேசுறது உங்களுக்கு கடந்து போயிடுச்சு. மறுபடியும் அதுக்கு கவனம் சேர்த்து வந்து சேர்வதற்கு 30-40 வருஷம் ஆயிடும். காலத்திலே கவனத்தோடு வாழ்க்கை எப்படி கையாள்வது என்று சொல்லி தருகிறான் பேராசிரியர். இலர் பலராக காரணம், நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். இலர் பலராக காரணம். இல்லைங்கிறவன் பெரிய நிறைய பேர் இருக்கிறான். ஏன் இருக்கிறான்? கொஞ்சம் பேர் தான் வேலை செய்யறான், மற்றவெல்லாம் குரூப் போட்டோல வந்து நிற்கிறான். கை தட்டுகிறவர்கள் எல்லாம் பாதிக்கிறார். வைத்தறிச்சலா இருக்குங்க, ஆனா தவிர்க்க முடியாது. நின்று உட்கார்ந்து இருக்கிறார் சிவனிலக்கும். என்ன எதிரையும் சிக்கல்ல மாட்டிவிடாத தாயி, நான் உண்மை சொல்லலையே என்று உட்கார்ந்து. நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். சிலர் தான் தவம் இருக்கிறார்கள், பலருக்கு அந்த தவம் கையை வருவதே இல்லை என்று பேசுகிறார். எனக்கு முன்னால பேசிய ஒரு அரசியல், ஒரு கவுன்சிலர், கடுமையான சொல்லை எதிர்கொள்ளுங்கள். கடுமையான சொல்லை எதிர்கொள்ளுகின்ற பொழுதுதான் வாழ்க்கையில் தவறுகள் நேரிடாமல் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னார். இந்த கடுமையான சொல் யார் சொல்வது? அதில் ஒரு குறிப்பு உண்டு. யார் சொல்லுகின்ற கடுமையான சொல்லை கேட்பது? இப்போ நிறைய பேருக்கு வண்டி ஓட்டணும்னு ஆசை, பிரபஞ்சம் பிடிச்சது. நிறைய பேர் டிரைவர் என்ன மேடம் தெரியுமா பிரச்சனை? யார் வண்டியை ஓட்டுறதுங்கிறது தெரியல. யோசிக்கும் போதே அதையும் சேர்த்து யோசிக்கணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும் பொழுது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வேறொரு விஷயத்தையும் யோசிச்சுதான் சொல்லணும். அதை அடிப்படையான ஒரு விஷயத்தை சொல்ற பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவற விழுகின்ற சொற்களுக்கு இருக்கக்கூடிய பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருள் தான் அந்த முழுமையான ஸ்டேட்மெண்ட்க்கு உயிர் தரும். பல நேரங்களில் வசதியா அந்த சொல்ல மட்டும் நம்ம கடந்து போயிடுவோம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு பாட்டு சொல்றேன். இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாறை இல்லாமல் கெடுப்புரியுது. இடிப்பாறை இல்லாமல் ஏமரா மன்னன். புரியுது இல்லையா? குரல் புரியாது. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன், கெடுப்பார் இல்லாமல் கெடும். இடித்துரைக்கக்கூடிய மனிதர்கள் இல்லாத ஒரு தலைவன், அமைச்சர்கள் இல்லாத ஒரு தலைவன், கெடுக்கணும்னு எவனுமே இருக்க வேண்டாம், அவனே கெட்டு போவாங்கிறார். ரொம்ப வன்மையான குரல். இதை காலையில் வாசிக்கின்ற பொழுது ஒரு சொல் என்னுடைய மனசுல போய் புத்தியில போய் சிக்கிடுச்சு. ஏமரா மன்னன் தான் என்ன? இடிப்பாறை இல்லா மன்னன், கெடுப்பார் இல்லாமல் கெடும். ஓகே, வாட் இஸ் ஏமரா? ஏமரா என்றால் என்ன அர்த்தம் என்றால், இடிப்பார் யாரும் இல்லாத நிலையிலே ஒரு அதிகாரி இருப்பான் என்றால் அவன் பாதுகாப்பற்ற மன்னனாக கருதப்படுவான். அதனால் அவனை யாருமே கெடுக்கவே வேண்டாம், தன்னைத்தானே அவன் கெடுத்துக் கொள்வான் என்று பாதுகாப்பற்ற மன்னன். எந்த ஒரு பணியை எடுக்கின்ற பொழுதும் பெரியோரை துணை கோடல், சிற்றினம் சேராமை. இந்த விஷயங்களை நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லவா வேண்டுமா இல்லையா? நம்மில் பல பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய
தெரிந்திராத உண்மைகளை மறைத்து வைத்திருக்கக்கூடிய பொக்கிஷ பெட்டகம். நமக்கு ஒரு விஷயம் தெரியவே தெரியாது, அதை அது மறைத்து வைத்திருக்கும். நான் ஒரு குரலை சொல்கிறேன், நீங்க சத்தமா பேசுங்க, நான் உங்களை விட சத்தமா பேச வேண்டியது. நான் நினைக்கிறேன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு குரலை சொல்கிறேன், என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு குரல். அதிகாரத்தால் எதையும் சாதிக்க முடியாது. உண்மையான சொல், அதிகாரத்தால் ஒன்றும் சாதிக்க. ஆனால் அந்த அதிகாரம் செலுத்தக்கூடியவனிடத்தில் இருக்கக்கூடிய சில பண்புகள் இருக்குல்ல, அது அந்த அதிகாரத்தை செல்லுபடியாகும். ஒரே வார்த்தை தான், எல்லோரும் சொன்னாலும் அது சபையேறாது, சிலர் சொன்னால்தான் சபையேறும். ஒப்புக்கொள்கிறீர்களா? ஒரு பொண்ணு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டார். எங்க காலேஜ்ல நான் வேலை செய்யும் போது வேற காலேஜ் பண்ணி என்கிட்ட வந்தா, அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க அம்மா தான் கூட்டிட்டு வந்தாங்க. பொண்ணு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. சபையில் சொல்ல முடியாத சிக்கல். பொண்ணு உறுதியா இருக்கும், வாழ்க்கை சீரழிச்சுக்கிறதுல உறுதியா இருக்கா. அவளை உட்கார வச்சு ஒரு 5 நாள் வகுப்பு எடுக்கணும்னு சொன்னேன். 2 hours கவுன்சிலிங். 3 நாள்லயே பிள்ளை கையில வந்துருச்சு. படிக்கிறமா, இதெல்லாம் விட்டுக்கிறமா அப்படின்ட்டா. அவன் உண்மையா வாழ்ந்து, ஆமாமா உண்மையா புரிஞ்சுது. நான் ஒரு பாயிண்ட் சொன்ன, அந்த பாயிண்ட் அவளுடைய மனசை கலைச்சு போச்சு. அவன் யோசிக்கிறான், அப்படியே அவங்க சொல்றீங்க அப்பா நீயே யோசிப்பாரு. யோசிச்சு அவன் போனை கொடுத்துட்டா. வேண்டாமா எனக்கு இது மேலே இந்த சின்ன போன் கொடுத்துட்ட சொல்லுங்க அம்மா, இல்லை நான் படிச்சுக்கிறேன் முதல்ல, அப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கலாம். 17 வயசு பிள்ளை வெளியில எடுத்துட்டு வரீங்க. பிள்ளைய அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாரு. அந்த பாப்பா கொடுக்கறது போன அவங்க அம்மா, அம்மா எனக்கு இது வேணாமா, பட்டன் போன் கொடுமா, இனிமேல் நான் சிங்கிள் பேரண்ட் குழந்தை, இனிமேல் நான் உங்க கேட்டு இருந்துக்கிறேன். உங்க அம்மா ரியாக்ஷன், நிஜமாவா சொல்லு? ஆமாம்மா. சொல்லுங்க. இல்லம்மா, எங்கிருந்துதான் அந்த அம்மா போகுதுச்சோ, போனை போட்டு அடிச்சு உடச்சி அவளை அடிச்சு, இதைத்தானே 6 மாசம் நான் சொல்றேன். டிவியில வந்தவங்க சொன்னா கேட்பியோ? அந்த பொண்ணு ஒரே விஷயம் சொல்லிச்சு, நான் ஏன் இந்த முடிவுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு, புரியுதா அப்படின்னு பாரு. நான் யோசிச்சு பார்க்கிறேன், எங்கே எது இழக்கிறோம் நாம்? நம்மை நாமே வழிபடுத்திக் கொள்வதற்கான பாதை தெரியாமல் எங்கே சிக்கிக் கொண்டிருக்கிறோம் நாம்? மழை பெய்கிறது, வீட்டில் இருந்து பாத்திரங்களில் அந்த மழை நீரை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். வெளியில் வந்து பார்த்தால் தெரிகிறது, கிணறும் ஆறும் கடலும் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றன. ஒரே மழை. பாத்திரம் சரியாக வைத்திருக்கிறோமா? குரலை புரிய வேண்டும் என்றால் பாத்திரம் காத்திரமாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் குரல் புரியாது. அறிவினால் ஆகுவதுண்டோ? எனக்கு ஆச்சரியம் இந்த குரலை படிச்சுக்கிறேன். அறிவினால் ஆகுவதுண்டோ? பிரிவின் நோய் தன் நோய் போல் ஒற்றார் கடை. தமிழ் படிச்சவங்க நாம. ஆக்சுவலி அன்பினால் ஆகுவதுண்டோ தானே சார்? உங்க நோயை என் நோயா நான் நினைக்கலன்னா, நான் பெற்ற அன்பினால் என்ன பையன் தானே கேட்கணும். உங்க வழியை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு வேணுமா, அன்பு வேணும்? சொல்லுங்க, எது வேணும்? அன்பு தானே வேணும். தளத்தட்டல் அன்புடைய விளையாட அந்த பாட்டை போட்டுக்கலாம். அன்பினால் ஆகுவது உண்டோ? பிரிவின் நோய் தன் நோய் போல் போற்றார் கடை. ஒன்று சொல்ல எழுதி வச்சுட்டு போங்க. இந்த மாநாட்டில் குரல் ஒன்று சொல்கிறது, மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துவதுதான் புத்திசாலித்தனம். நீ அறிவுடையவனாக இருக்கிறாய் என்றால் புத்திசாலித்தனத்தோடு இரு. எங்க அம்மாட்ட நான் ரொம்ப அன்பா இருக்கிறேன். எப்போது போன்னு கொடுத்து அறிவினால் ஆகுவதுண்டோ? அறிவினால் ஒரு பயன் உண்டோ உனக்கு? மற்றவர்கள் நோயை நோய் போல் நினைக்க மாட்டேன் என்கிறாய் என்று அன்பு செலுத்துவதை அறிவார்ந்த செயலாக முன்வைத்த இனம் தமிழினம். அதை முன்வைத்த பேராசான் திருவள்ளுவர்.
அந்த பேரன்பின் பெருவெளியில் தான் இந்த மாநாடே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் என்ன காரணம் என்றால் அன்பின் மிகுதியால் இனத்தோடு சேர வேண்டும், இனத்திற்கான அடையாளத்தை தேட வேண்டும், இனத்தோடு இருக்கக்கூடிய அந்த நிலையை இன்னும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுதான், அந்த அறிவு அன்பின் உச்சத்தில் தான் இங்கே நாம் எல்லோரும் உட்கார்ந்திருக்கிறோம். அன்பை பேசுகிறார் வள்ளுவர், அறிவை பேசுகிறார் வள்ளுவர், இந்த நாட்டை எப்படி ஆழ்வது என்று பேசுகிறார் வள்ளுவர். நான் இப்படி சொல்கிறேன், நாம் எப்படி எல்லாமோ வாழ்ந்திருப்போம். நம் காலம் மிகப்பெரிய பெரிய இடர்பாடுகளில் கடந்து வந்திருக்கிறது. நம் தலைமுறைக்கு நாம் எதை விட்டு செல்ல போகிறோம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நாம அம்மா அப்பா தமிழ் பேசுறாங்க, நாம தமிழ் பேசுறோம். இப்போ இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நாம தமிழ் பேசுறோம், நம்ம பிள்ளை நம்ம கிட்ட இங்கிலீஷ் பேசுறோம். நாம தமிழ்ல பேசினா இங்கிலீஷ்ல தான் பதில் சொல்லுவோம். அது பிள்ளைகிட்ட நாளைக்கு என்ன பேசுவோம்? அதுக்குள்ள அதுக்கிட்ட என்ன பேசுவோம்? அப்ப இந்த மாநாடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி என்றால் தமிழை நான் ரொம்ப நுட்பமா ஒரு விஷயம் சொல்லவா? தயவு செய்து வீட்டிலே ஆங்கிலத்தை பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். நான் சொல்றது உங்களுக்கு சிரமமா இருக்கும். நம்ம பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுது நான் சொல்லவா? நம்ம ஆக்சென்ட் இருக்குல்ல, அதுல நம்ம பிள்ளை போய் வெளியில பேசுறா, அதுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. அது இங்கிலீஷ் வெளியில கற்றுக்கணும். நாம் அதுக்கிட்ட பேசி அதை இங்கிலீஷ் எடுக்க வேண்டாம். நாம தமிழ்ல பேசி நம்முடைய மரபை நாம் பார்க்கணும். நான் ஒரு மொழியாசிரியை. மொழியின் மீது எனக்கு தாக்கம் உண்டு. மொழியை இறைவனால் மட்டும்தான் படைக்க முடியும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். மொழி மனிதனால் படைக்கப்பட்டு விடவே முடியாது. அதுவும் தமிழ் மொழி இருக்கிறது. நான் ஒரு மதத்தின் சார்ந்து பிறந்துட்டேன். ஆனால் ஒவ்வொரு தொழுகையிலும் நான் செலுத்துகின்ற நன்றி என்ன தெரியுமா? தமிழத்தில் பிறகு வைத்தாலே இறைவா, தமிழினத்தில் தமிழ் பேச தெரியுது, தமிழ் படிக்க தெரியுது, இல்ல தமிழை இங்கிலீஷ்ல படிக்கிறது. என்னதான் இருந்தாலும் ஜீவ் போப்புடைய கிராண்ட் டாட்டரா இருந்தாலும் இங்கிலீஷ்ல தான் படிக்கிறார். என்னை இறைவன் தேர்ந்தெடுத்தானே, ஓ தமிழையே படிச்சுக்கோ, போ தமிழை புரிந்து கொள். ஆனால் என்னை விட அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் தெரியுமா? வேறு எந்த மொழியிலோ இருந்து வந்து தமிழை எடுத்து அதை புரிந்து வேறு மொழியில் செலுத்திக் கொண்டு உலகமெல்லாம் பரப்பக்கூடிய வேலையை செய்கிறார். நான் பேசுறது அவங்களுக்கு புரியலன்னு நான் நினைக்கல. அவங்களுக்கு புரியுது, அவங்களுக்கு புரியுது. மொழி ஒரு அற்புதமான கருவி. இறைவன் நம்மை இந்த மொழி பேசுகின்ற இனத்திலே பிறக்க வைத்திருக்கிறார். நான் காலையில் சொன்னது போல் ஒரு மொழி பேசும் இனத்திற்கு என்று ஒரு வேதம் கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த திருக்குறளை கொடுத்திருக்கிறார். அந்த திருக்குறளை நாம் வேதமாக கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அடுத்த தலைமுறைக்கு அதை நாம் சரியாக கடத்தியாக வேண்டும். அடுத்த தலைமுறையை நாம் திருத்திருக்கிறோம். நம் மூத்த தலைமுறை நமக்கு தந்த அந்த மொழி ஆர்வத்தை நாம் அடுத்த தலைமுறைக்கு தர ஏதோ ஒரு நிலையிலே தவறி இருக்கிறோம். நான் இந்த குற்றச்சாட்டை ஒரு தலைமுறைக்கே வைக்கிறேன். என்னுடைய தகப்பன் எனக்கு கொடுத்த அந்த மொழி அறிவை நான் என் மகனுக்கு கொடுத்திருக்கிறேனா? என்னதான் இருந்தாலும் அந்த குழந்தை கிட்ட கவிதையை கொண்டு சேர்க்க முடியலைங்க. ஏன் முடியல? என்ன காரணத்தினால் முடியவில்லை? நாம் இத்தகைய ரொம்ப நான் சொல்லவா, இன்றைய இளைஞர்களிட நான் பேசுகின்ற பேச்சை கேட்கக்கூடிய இளைஞர்கள் தமிழில் பாதி ஈர்க்கப்படுகிறார்கள் என்பதற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? நான் அவர்கள் மொழியில் தமிழை பேசுகிறேன். தமிழ்தான் அவர்கள் பேசுகின்ற மொழி வேறாக இருக்கிறது. தமிழ் மொழிக்கான அந்த புரிதல் வேறாக இருக்கிறது. வேறாக இருக்கக்கூடிய அந்த மொழியில் நான் என்னுடைய கருத்துக்களை கொண்டு அவர்களிடத்தில் சேர்க்கிறேன். இந்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கான மொழியை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த மாநாட்டில் கோரிக்கை வைக்கிறேன். என்னுடைய தகப்பன் எனக்கு தந்த மொழி அறிவை நான் புரிந்து, எங்க அப்பா நல்லா சொல்வாரு, உருதுல தான் சொல்வாரு. நான் இப்படி தமிழுக்கு வந்தேன்.
வருஷம் சுதாகர் உடம்பு பதறது, இப்போ நினைச்சாலும் பதறது. தோத்துட்டு போன ஒரு பொண்ணை, காம்படிஷன்ல தோத்துட்டு வந்த ஒரு பொண்ணை, அப்பா கட்டில உட்காந்துருந்தா நான் கீழே உட்காந்துருந்தேன்னா தோத்துட்டேன்னு அர்த்தம். அப்பா பக்கத்துல உட்கார்ந்தா ஜெயிச்சேன்னு அர்த்தம். கீழே பக்கம் உட்காந்து அப்பா இப்படி தலையிட்டு கடவுள் முதல்ல உள்ள நம்ம பக்கத்துலயே வரமாட்டேங்குது. இந்த ஜெனரேஷன் கிட்ட வந்தே உட்கார மாட்டேங்க. தண்ணி ரூம் போய் கூட்டிங்க. நான் அப்பா பக்கத்தில் உட்கார்ந்து அப்பா தலையை தடவிட்டு சொன்னேன், சிம்மினி இருக்குல்ல, தீபத்தை காப்பதற்காக கண்ணாடி சிமிழ் வைப்பார்கள். ஏனென்றால் காற்றில் இருந்து அந்த கண்ணாடி சிமிழ் தீபத்தை காப்பாற்றும். சொல்லிட்டு என்ன சொன்னாரு, உன்னை எது காப்பாற்று தெரியுமா? கண்ணாடி சிமிழ் இல்ல, உன்னை காப்பாற்றுகின்ற சிமினி காத்து. வீட்டுல போய் சொல்றாரு, உன்னை காப்பாற்றுகின்ற சிமினி காற்று. காற்றே சிமினியாக வந்து பாதுகாப்பாக இந்த தீபத்தை காப்பாற்றும் பொழுது உன்னை யாரால் அழித்து விட முடியும்? உனக்கு தான் இறையருள் இருக்கிறது. எப்போ இப்படி சொல்வாரப்பா. கவிதை எனக்கு அந்த வயதில் புரிந்தது. அந்த வயதில் புரிந்து கொண்டு நான் வெளியே வருகின்ற பொழுது அந்த உருது மொழி எனக்கு தந்த அந்த ரசத்தை ரசவாதம் செய்து கோடிக்கணக்கான அருளும் மரமும் சேர்ந்த விஷயங்களை தமிழ் கொடுத்த காரணத்தினால் உருது பக்கம் போகாமல் நான் தமிழ் பக்கம் வந்திருக்கிறேன். இது நேரடியான அனுபவம், இது நேரடியான மொழி அனுபவம். கோடி கோடி கொட்டி கொடுத்தாலும் தீர்க்கவே முடியாத பெரும் பொக்கிஷங்கள் அடங்கிய மகா நதி தமிழ். இந்த மகா நதியின் மகுடமாக இருப்பது குறள். படித்துக் கொள்வோமே. எத்தனையோ 841 பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். படிப்போமே. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தை குறளுக்கான அர்த்தங்கள் மாறிக்கொண்டே வருகின்றன. ருசியாக இருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம். இந்த ஒரு செய்தியை மட்டும் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ரீல்ஸ் பார்க்கிற பழக்கம் இருந்தா ஏஐ சார், ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நான் சொல்லணுமா? இது ஏஐ, இது ஆர்ஐ, ரியல் இன்டெலிஜென்ஸ். ரியலான ஒரு விஷயத்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்ட இந்த மொபைல்ல பார்க்கிறேன். 10 செகண்ட் சார், 10 ல இருந்து 15 செகண்ட். இதாங்க நம்ம தலைமுறை தமிழர்கள். நான் இதை சொல்றேன்னா தமிழர்களுக்கான அடையாளமாக இதை நான் சொல்லிக்கிறேன். இதை உலக அரங்கம் புரிந்து கொள்ளும். ஒருத்தன் கேமரா எடுத்துட்டு காட்டுக்கு போறான் சார். 10-15 செகண்ட்ல முடியுது. இதை நான் ரொம்ப வேகமா சொல்றேன். கேமரா ஒருத்தன் எடுத்துட்டு போறான், முன்னாள் ஒருத்தன் அவனும் கேமரா எடுத்துட்டு போறான். 2 பேர் வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு ஆறு ஓடுது. ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், ஆத்துல கடந்து போறான். அவன் கையில கேமரா இருக்கு. தூரத்துல இருந்து ஒருத்தன் கேமரா பிடிச்சிட்டு இருக்கிறான். அந்த ஆத்த கடந்து போறவன் 2 கேமரா, 2 ஆறு. போனவன் என்ன பண்ணா, ஒரு பாறையில ஏறி உட்கார்ந்துட்டான். பேகை திறந்தான். உள்ள இருந்து பசுமையா ஏதோ ஒரு பெரிய இலை சார்ந்த ஒரு பல மாதிரி இருந்ததை எடுத்து பொறுத்திக்கிட்டான். உள்ள கேமரா வச்சான். இப்ப அந்த கேமராவின் வழியாக நமக்கு அந்த ரீல் வருது. நம்ம உலகத்தை பார்க்கிறோம். அந்த கேமரா எதை காட்டுதுன்னா, நிறைய பறவைகள் பறந்து வரதை காட்டுது. அந்த கடலுக்கு மேல, அந்த ஆறுக்கு மேல அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துல வந்து பறவை, ஒரு பெரிய பறவை வந்து உட்கார்ந்து வாய் பறவை. அது வாய் அளவு கூட பெருசா இருக்கு. அது என்ன பண்ணுச்சு, வந்து உட்கார்ந்த உடனே மறுபடியும் சிரிப்பிட்டு மறுபடியும் எந்திரிச்சு பறந்து வருது. பறந்து மறுபடியும் போய் பறந்துச்சு. மறுபடியும் பறந்து வருது. ஒரு வட்டம் கொடுத்து மறுபடியும் போய் பறந்துச்சு. 3ஆவது வட்டம் வரும்போது அப்படியே வந்து சடக்குன்னு உள்ள இருந்து மீன் எடுத்துச்சு. எடுத்துட்டு போய் உட்கார்ந்து கேமரா ஜூம் பண்ணுவான். அந்த மீனை என்ன பண்ணுச்சு, அந்த பறவை வாய் வந்து காலுக்கு மாறுது. காலுக்கு மாற்றி பிடிச்சி இந்த 2 கண்ணு இந்த பக்கம் தானே இருக்குது. இப்படி பார்க்குது. அந்த மீனை பார்க்குது. மீன் வால் துளிக்கிட்டு இருக்கு. வாயை மூடி தர
என்ன நினைச்சதோ அப்படியே வாயில எடுத்துட்டு பறந்து வந்துச்சு. பறந்து வந்து எந்த இடத்துல தெரிச்சோ அதே இடத்துல போட்டுச்சு. இப்ப கேமரா என்ன பண்ணிட்டான், அவன் கலைஞன், அவன் அந்த பறவை பக்கம் போகாம அந்த தண்ணிக்குள்ள விட்டான் கேமரா. அந்த மீன் என்ன பண்ணுது, மீன் உள்ள போன மீன் இப்படி 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 அந்த ஆக்சிஜன் இல்லாம கஷ்டப்பட்டு பாரு. அது மூச்சு வாங்கிட்டு கொஞ்ச நேரம் மேல வந்துச்சுங்க. மேல வந்து ஒரு சிலுப்பு பாருங்க. அது கீழே இருந்து அவ்வளவு முட்டைகள். காட்சி பார்த்து நான் அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். அந்த ரீல் எனக்கு என்ன சொல்லுது தெரியுமா, அந்த பறவை இந்த உலகத்துக்கு ஒரு செய்தி சொல்லுது, நான் மீனை இறையா சாப்பிடுவேன், ஆனா ஒருபோதும் தலைமுறையை சாப்பிடுவதில்லை. நாம் அத்துணை பேர் வாழ்வாதாரத்திற்காகத்தான் வந்தோம், அடையாளங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் வந்தோம். ஆனால் ஒருபோதும் நம் தலைமுறைக்கு நாம் துரோகம் செய்யாமல் அவர்களுக்கான உலகை, அவர்களுக்கான உரிமையை, அவர்களுக்கான அறத்தை, அவர்களுக்கான இலக்கியத்தை அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டுதான் செல்வோம் என்பதற்கான சாட்சியாக விளங்குகின்ற இந்த